சூடாச்சா? ஹாட் சாக்லேட். புகை வருது, எடுடா போதும். கம்மி చూసి வெல்கம் பேக். குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து இஸ்கான் டெம்பிளோட பூஜைக்கு போகிறோம். அதனால் இன்றைக்கி நோ நான்வெஜ். நான் அத்தருமும் போகிறோம். நேற்று நைட்டே நல்லா சிக்கன் பிரியாணி பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஹஸ்பண்டுக்கு விஹானுக்கு ஆகிடும். ஸோ இப்போ வந்து தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நேற்று நைட்டு ஒரு நல்ல மலையாளம் படம் ஓகேவா பார்த்துட்டு படுத்தோம். பேர் எனக்கு மறந்து போச்சு. என்னால் எண்டிங் பார்க்க முடியல, ஏன்னா தூக்கம் வந்துருச்சு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். நல்லா செம்ம சாலிட் பியூட்டிஃபுல் தூக்கம், பியூட்டி ஸ்லீப். இன்னும் பாலே வரல. இது வந்து காய்கறி கட் பண்ணது இப்படி பேக்கெட்டில் போட்டு வச்சுருவாங்க, எடுத்துப்பாங்க. பசூக். ஸோ இன்றைக்கி பசங்களை வந்து அவங்க டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். எக்ஸாம் டைமில் வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன், இல்லை நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு க்ளீன் பண்ண சொல்லிடுவேன். அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். 6 மாதம் ஆச்சு இந்த டாய்லெட். ஸோ நடுவில் ஒரு ப்ராக்டிஸ். ஸோ இன்னைக்கு க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஏதோ கேபிள் காணாமல் போச்சு, அதை தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பொடி தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட். என் ஹஸ்பண்ட் இப்போ தோசை ஊற்றுறாங்க. ஆக்சுவலி சட்னி கூட அரைச்சிடலாம். இது வந்து நான் இப்போ குடிக்க போகிறேன். இது மேத்தி வாட்டர். ஸோ எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் வயிறு சூடாகி போச்சு இல்லையா. ஸோ இந்த மேத்தி வாட்டர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நைட்டே சோக் பண்ணிவிட்டேன். ஸோ இது குடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வெந்தயம் தண்ணி குடிச்சதே இல்லை. ஆனால் இது கூட வெந்தயம் சாப்பிடணுமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வெந்தயம் அவ்வளோதான் வேஸ்ட்டா. அந்த வெந்தயம் ஃப்ளேவர் இருக்குது, கசப்பு இல்லை. நார்மல் தண்ணி மாதிரி இருக்குது வித் வெந்தயம் ஃப்ளேவர். ஸோ இந்த வெந்தயம் என்ன பண்ணுறேன், தயிரில் கொஞ்சம் சோக் பண்ணிவிட்டு கொஞ்சம், ஆனால் நிறைய வெந்தயம் இருக்குது, இவ்வளோ சாப்பிட முடியாது என்னால். ஸோ ஒரு ஸ்பூன் வெந்தயம் நான் சாப்பிட்றேன், விழுங்கிடுறேன். ஆக்சுவலி ஒரு வெந்தயம் வாயில் வந்துருச்சு, மென்று சாப்பிட்டேன். சுத்தமாக கசப்பு இல்லை, ஏதோ பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் ஆறாமல் சாப்பிட்றலாம் நான். இது ஸ்ப்ரவுட்ஸ். இது ஸ்ப்ரவுட்ஸாக கூட பண்ணலாம். நான் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணியிருக்கேன் வெந்தயம். நைஸ். பாருங்கள், நல்லா சூப்பராக சோக் ஆகிருக்கு. சுத்தமாக கசப்புத்தனமாக இல்லை. ஸோ இதை அப்படியே மெல்ல சாப்பிட்றலாம். இல்லைனாக்கா இதை நான் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிடுறேன். இது சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அடுத்தது சோப்டு பாதாம். இதை டெய்லி ஹஸ்பண்ட் ஊற வைப்பாங்க. நான் டெய்லி மிஸ் பண்ணுவேன், கிட்டத்தட்ட டெய்லி மிஸ் பண்ணுவேன். இன்றைக்கி சாப்பிட்ருவோம், இன்றைக்கி சாப்பிட்லாம். ஸோ இப்போ குயிக் காரம் சட்னி. தக்காளி, வெங்காயம், பூண்டு, இந்த மிளகா, அவ்வளோதான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சட்னி.
மிக்ஸி அந்த ஒரு பிளாஸ்டிக் இது இருக்கும் இல்லையா, அது கிராக் ஆகி போச்சு. அதனால என்னால் மிக்ஸி யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த பிளெண்டரில் தான் போட்டு அரைக்கணும். ஸோ இந்த பையனை ஒரு ஹக்கு கொடுடானா ஓடி போயிட்டான். ஆனால் இவன் சட்னி கேட்கும் போது நான் டக்குன்னு பண்ணி 1 minute ஹாசர் பண்ணேன். ஆக்சுவலி 2 minutes 1 minute வதக்கிறதுக்கு 1 minute ஆற வைக்கிறேன். 2 minutes நான் சட்னி ரெடி பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து அத்தனை தான் எடுத்துருக்கோம். ஜார் எங்க போச்சு? இங்க இருக்கு. ஸோ இன்றைக்கி நானும் அத்துவும் இஸ்கான் பூஜைக்கு போகிறோம். பஜன், கீர்த்தன், சாண்டிங், டான்ஸ் எல்லாமே இருக்கும். வித் டேஸ்டி பிரசாதம் போஜனம். ஸோ நானும் அத்தர்வும் போய் வாலண்டியர் பண்ண போகிறோம். 5 மணிக்கு தான் போகணும். 5 மணிக்கு ஆக்சுவலி 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. பிரபுஜியால் 5 மணிக்கு வந்துடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடணும். ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டில் உட்காரத்துக்கு மேட் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. சட்னி ரெடி. ஸோ இந்த ஃபுல் ஃபுட்டேஜ் வந்து அத்தர் தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஓகே, ஸோ நைஸ். லெட்ஸ் என்ஜாய். ராமா, இது கிண்ணத்தில் போட்டுருவோம். அந்த ஒயிட் கிண்ணம் எங்கே போச்சு? பியூட்டிஃபுல் வெல்வெட்டி சட்னி. இது பேர் தக்காளி சட்னி, வெங்காய தக்காளி சட்னி, காரம் சட்னி, பூண்டு வெங்காயம் சட்னி, பூண்டு தக்காளி சட்னி, எப்படி வேணால் வச்சுப்போம். ஸ்பூன் அதை போயிட்டு டேபிளில் வச்சிரு. வெயிட்டிங் சட்னிக்கு வெயிட்டிங். தோசை சட்னிக்கு வெயிட்டிங். தோசை அத்தர் வந்து சட்னிக்கு வெயிட்டிங்கு, தோசை வந்து அத்தருக்கு வெயிட்டிங். ஸோ சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல் ஃபேமிலியே கிச்சனில் இருப்போம். ஹவ் இஸ் இட்? நைஸ். எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு டீல் பேசிட்டு இருந்தேன். நான் டீல் இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நானே வந்து வீடியோ எடுக்கணும். இப்போ சமையல் பண்ணும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆல் நானே பண்ணணும், நானே கேமரா ஹேண்டில் பண்ணணும். பொசிஷன் அது அந்த டைமில் நம்ம யாருன்னா வராங்க வச்சுக்கோங்களேன், நல்லா லேவிஷ் ஒரு மீல், ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய வாட்டி நான் எடுக்காமல் விட்டுருக்கேன். ஏன்னாக்கா சமையலில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவும் கூடயே எடுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப குரூஷியலாகிடும். முடிகிற அளவுக்கு நான் எடுத்துருவேன், நிறைய எடுத்திருக்கேன். பட் நிறைய பார்த்தீங்கன்னா நான் மிஸ்ஸும் பண்ணியிருக்கேன் இந்த ரீசன்னால். அப்போ நான் யோசிப்பச்சே நமக்கு யாருன்னா கேமராமேன் இருந்தே எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பாட்டுக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். விளாக்ஸ் இருக்கட்டும், இல்லை ஏதாவது சமையல் ரிலேட்டட் இருக்கட்டும். ஸ்பெஷலி கிச்சனில் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். வெளியிலலாம் எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ், நிறைய ஆங்கிள்ஸாக. ఏం దోసనా కొంచెం పోసిరా వానికి వానికి ఒక దోశ పోసి ఇచ్చేయమా. అత్తరికి இன்னொரு தோசை வேணுமா? அவனே ஊதிப்பான். ஸோ நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன், மிஸ் பண்ணுவேன். கேமராமேன் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு அதர் அவனா நான் எடுக்கிறேன்னா சரி எடு. கொஞ்சம் கேமரா இப்படி இருக்கும், பட் கம்ஃபர்டபுளாக இருக்கு இல்லையா? அண்ட் இதெல்லாம் நம்ம எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது. இதெல்லாம் கேண்டட் ஹாப்பி ஃபுட்டேஜ். ஸோ நான் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அப்படின்னா கூடயே நம்ம ஒரு கேமராமேன் வச்சுப்பேன். போயிடு கிடைச்சி க்ரீன் டீ கவலை. நான் பிளாக் டீ எல்லாம் பண்ண மாட்டேன். எப்பயாவதுனா க்ரீன் டீ ஓகே, பிளாக் டீ எல்லாம் நாட் ஓகே. நோ அதர், நோ நோ மீன்ஸ் நோ. ஸோ அத்தருக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்கேன், நீ என்னோட கேமராமேன் ஆரியாடானா. ஓகே நான் சொன்னேன். இப்படின்னு யோசித்தான். சாரி ஓகே சொல்லி இப்படின்னு யோசித்தேன். நான் சொன்னேன் நான் உனக்கு பே பண்ணுறேன்.
ஓகே எவ்வளோ அப்படின்னு விஹான் சொன்னால் நீ கேளு அம்மா சேல்ரி. ஸோ அதர் சொன்னால் 10 rupees per day. ஸோ க்யூட். அந்த இன்னோசென்ஸ் தான் கில்லிங் இன்னோசென்ஸ் அதர்து. சரி நான் சொன்னேன் உனக்கு 1000 rupees per month கொடுக்குறேன். ஆப்வியஸ்லி டெய்லி எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவன் இருக்க மாட்டான். நான் வேறு 1000 rupees சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் அவன் பாக்கெட் மணி அவன் ஆன் பண்ணுவான்ல. முடியும் போது அவன் பக்கத்தில் இருக்கும்போது வந்து இது எடுடானா அவன் எடுப்பான். ஸோ ஓகே ஜாப் எக்ஸெப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் தம்பிக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இட்ஸ் அ ஸ்கேம். அதர்வே தோசை ஊற்றிக்கிறானா. விஹான் வந்து அவன் அப்பாவுக்கு டீ போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் எடுத்துப்பான். எனக்கும் தோசை ஊற்றுறியாடா? சரி ஜாப் எக்ஸெப்டடா, ஓகேவா? ஆனால் நீ டெய்லி அவைலபிளாக இருக்க மாட்டேன். உனக்கு பெட்ட இது பார்த்துறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். இவன் வெளியில் கூப்பிடுறான், அவங்க போகணும் இங்கே போகணும். வாவ் 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 வாவ். தோசை பாருங்கள். ஏன்னா அத்தர் வந்து ரெக்கார்டே பண்ண வேணான்னு சொன்னான். பட் அவன் தோசை ஊற்றுறது நீங்கள் பார்க்கணும். இதோட ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். இன்ஸ்டாவில் ரீல்ஸும் போட்டிருக்கேன். செம்மையாக அழகாக அப்படியே ஆர்ட். அவன் தோசை மேக்கிங் வந்து ஒரு ஆர்ட். நான் சொல்லியே கொடுக்கல, விஹானுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பையன் லெஃப்ட் ஹேண்ட்லேயே இவ்வளோ அழகாக ஊற்றுவான் தோசை. நான் சொல்லி கொடுக்காம ஊற்றுவான் பாருங்கள். விஹான் சொல்கிறா தீபாவளி போனஸ் கூட கேட்கணும். விஹான் சொல்கிறா நான் வந்து காலையில் ஷூட் ஆரம்பிப்பேனா, ஃபுல்லாக ரெசிபி போயிட்டுருக்கோமா. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவானா, அத்தர் ஓடி போயிடுவானா. நான் வந்து 7 மணிக்கு வந்து ஷூட் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி தான் நடக்க போகுதுன்றான். இப்போ தீபாவளி போனஸ் கேட்கணுமா. இப்போ எடுக்கலாமாடா? அட்லீஸ்ட் தோசை காட்டுறேன். க்யூட் குட்டி தோசை அத்தர் மாதிரியே. ஃபுல் ஃபேமிலி கிச்சனில் சண்டே பிரேக்ஃபாஸ்ட், சண்டே பிரஞ்சு கிடையாது. நமக்கு லஞ்ச் இருக்குது, பிரியாணி ரெடியாக இருக்குது. ஆனால் எனக்கு அத்தருக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி நாங்கள் வெஜிடேரியன்ஸ். ஸோ இங்கே தோசை ஆகிட்டுருக்கு. என் ஹஸ்பண்ட் இப்போ தான் தோசை எல்லோருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு போனாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா தோசை. இது வந்து டீ போயிட்டுருக்கு. விஹானோட ஸ்பெஷல் டீ. இவன் வந்து டீ மாஸ்டர். அவ்வளோ செம்மையாக டீ போடுவான். ஆக்சுவலி என்னோடய டீ போடுற மெத்தடை இவனை பார்த்து தான் நான் மாற்றிக்கிட்டேன். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் டீ வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் டேஸ்ட்லேயே இருக்காது. இவனோடது நல்லா இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டில். ஆனால் ஒன்று என்னென்னா, யாருன்னா கெஸ்ட்டு வராங்க வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி டீ போட்டேன்னா நல்லா வரும். இன்றைக்கி வரைக்கும் நல்லா வந்திருக்கு. சொதப்பு என்னது இல்லை. ஜிஞ்சர் போடாதடா உங்கள் அப்பா குடிக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஜிஞ்சர், ஏலக்காய் இதெல்லாம் எதுவுமே போடாமல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு என் டீ ரொம்ப பிடிக்கும். அதுதான் ப்ராப்ளமே. நானே என் டீ போட்டுட்டு கிளாஸ் நிறைய ஊற்றிட்டு நல்லா ரசித்து குடிப்பேன். இந்த பையன் என்ன டிஃபனே சாப்பிடலையா விஹான்? ఇంకా ఫోన్ చేయలేదా నువ్వు? பாவி, இந்த பையன் வந்து டீ போட்டு டீயில் தொட்டு சாப்பிட போகிறான். நான் தோசை அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சட்னி எல்லாம் இவனுக்கு சட்னியே சாப்பிட்றதில்ல. அது என்ன சட்னினா பண்ணி கொடுங்க. நான் தான் ப்ராப்ளம். இந்த ட்ரெண்டே நான் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இவனுக்கு வந்து அந்த டீ தோசைனாக்கா அப்பா அப்படி ஒரு வீக்னஸ் எனக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீனெல்லாம் முடிச்சுட்டு நேற்று எனக்கு ஒரு நல்ல ஒரு கனவு. ஓகே, கனவுனா அப்படியே நேரில் மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல், லாங் கனவு. ஸோ இப்போ வாட்ஸ்அப் கால் போட்டு என் கசின்ஸோடு பேசணும். ஸோ இப்போ இந்த மாதிரி யாருக்குன்னா ஒரு கனவு வந்து வருது வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என் ஃபேமிலி ரிலேட்டட் கனவு வருது வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு ரொம்ப கனவுன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஞாபகம் இருக்கிற கனவு, சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா லாங். சில டைம் நம்ம எழுந்த உடனே நம்ம என்ன கனவு மறந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கனவு இல்லை. இன்றைக்கி நான் 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நல்ல கனவு, அன்இன்டரப்டட் ஸ்லீப், அன்இன்டரப்டட் கனவு. ஸோ நான் வெயிட்டிங். வாட்ஸ்அப் கால் பண்ணி கனவு பற்றி எல்லாருக்கும் சொல்லணும், ப்ராட்காஸ்ட். ஒரேடியாக பெரிய தோசையாக ஊற்ற மாட்டான், குட்டி குட்டி தோசையாக ஊற்றுறான். காயின் தோசை பூரி சைஸில். இது தோசை நம்பர் 2வா? அவங்க அப்பா ஒரு தோசை ஊற்றி கொடுத்தாங்க பாருங்கள். சட்னி நல்லா இருந்தால் தோசை அதுவாக இறங்கும். காஞ்சி போன பாத்திரம் எல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த டாஸ்க் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஸ்மெல் பார்க்குறேன், டீ ஸ்மெல். இந்த சண்டேக்கு பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் இப்படி தான் சீன் ஓடிட்டுருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட் சீன். கண்ணா மூவ். அதனால தான் இன்றைக்கி சமையல் லஞ்சு வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று நைட்டே பிரியாணி பண்ணி வச்சுட்டேன். டீ குடிக்கணும், எனக்கு க்ரீன் டீ வேணும். சரி ஓகே. வெயிட் 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 வெயிட். ஏய் வேணாம், சவுண்ட் பண்ணுறோம்.
வெஜிடபிள் ரைஸ் இருக்குது, நேற்று பண்ணது இது ஆகிடும். கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருவோம், அவ்வளோதான். சார் இது க்ரீன் டீ. இவங்க வந்து மேலே என்ன ரேஸ் தானே, F1 ரேஸா 3 பேரும் பார்க்க போயிருக்காங்க. எல்லாமே வைண்டப் பண்ணி நீட்டாக வச்சுட்டு போ. அதை கூட தீ அவ்வளோ பெரிய கப்பில் எப்படி ஃபுல்லாக ஆயிடுச்சு. உண்டு இவ்வளோ சூடாக க்ரீன் டீ குடிக்கக்கூடாதுடா, கசப்பாக இருக்கும்டா. இது பற்றி இது எனக்கு வந்து இப்போ நல்லா இஞ்சி போட்டு டீ போட்டுட்ருக்கேன். Now he's extended their lead and helped Hamilton. And now Hamilton, if he pits, he won't lose his position. இவங்க மேலே சில் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோடய டீ ரெடி ஆகி போச்சு, கிச்சனும் வைண்டப் பண்ணியாச்சு. ரைஸை வந்து கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். வந்து என்னோடய டீ இங்கே ஆறாமல் இப்போ உட்காந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் கால், கசின்ஸோட குரூப் வாட்ஸ்அப் கால் என்ஜாய் பண்ண போகிறேன். கண்ணவர் பெதமா குட் மார்னிங். மணி இப்போது 2 ஆகி போச்சு. ஆனால் யாருக்குமே பசி இல்லை. நாங்கள் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிக்கிறதுக்கே 11 ஆகி போச்சு. இன்னும் டிவியில் ஏதோ பார்த்துட்ருக்காங்க. நான் என்னோடய ஆர்டர். தேங்க்யூ. இதுதான் என்னோட லஞ்ச். என்னன்னா ஆவக்காய் பப்பு பூவா. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் காலை நல்லா ஒரு 1 hour ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணி டைம் பாஸ் பண்ணி அப்படியே வெளியில் போனேன். ஸோ 2 அவரைக்காய், இந்த ஃப்ரூட் வந்துட்டுருக்கு. ஸோ அதோட வந்து போகும்போதெல்லாம் பாருங்கள், இந்த பூ வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். நான் இதெல்லாம் எப்போவுமே பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைமு. இது அம்மாவை கேட்டுட்டு தான் பண்ணணும். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. பச்சடி, தயிர், சூடாக சாதமும் வடித்தாச்சு. ஸோ அந்த வீடு இருக்குது இல்லைங்களா, எங்கள் ஃப்ரெண்டு வீடு தான். உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இங்கே காலையில் வந்துடுவாங்க, இங்கே லஞ்சு ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ சில டைமில் இங்கே லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து நான் அன்றைக்கி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அன்றைக்கி அவங்க வந்து இது ஆர்டர் பண்ணாங்க, ஓகேவா, இந்த ஆவக்காய் பப்பு ரைஸுன்னு. நான் டேஸ்ட் பண்ணேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு நல்லா. ஸோ இது ஒன்றும் இல்லை, பருப்பு சாதம், அதில் வந்து ஆவக்காய் வந்து ஊறுகாயை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்குது டேஸ்ட். எனக்கு நல்லா நெய் போட்டிருக்காங்க போல். இது அப்பளம் போல். என்னது தயிர் பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா பொங்கல் மாதிரி லிக்விடி டெக்ஸ்சர். இதில் பாருங்கள் ஆவக்காய் பீஸ் கூட இருக்குது. ருசி டேஸ்டி சாவமா. ஆவக்காய் ரைஸ், ஆவக்காய் பப்பு பூவா, சூப்பர் ருசி. நிறைய ஆவக்காய் பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் பீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். புளிப்பு, காரம், சாரம். கிளம்புறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது ப்ரொடக்டிவாக செய்வோம். அண்ட் முடிஞ்சால் நான் அடுத்த வ்ளாகில் அங்கே போயிட்டு என்னால் ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் அந்த ஷார்ட்ஸ், அந்த ஃபுட்டேஜும் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.